வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோனியில தான் இருக்கோம். பாருங்க கேரளா தோனி. கொஞ்சம் ஆட்டம்னா எல்லாரும் நல்லா இருக்குங்களா? கீழே வர்றா கீழே பாரு. நல்லா இருக்கா? இப்ப விடுறா பாப்பா. போயாச்சு, ஹைட்டு போயாச்சு. சபீரா பிரிக்கே சீட்டுகளில் ஏதோ குத்துதாங்க. குத்துது சார், குத்துது. கீழே உண்மையாலுமே நல்லா இருக்கு. கீழே பார்த்தா சூப்பரா இருக்கு. இல்ல உசுரம்பட்டி காரணமா என்னது காலை அடக்கு வேணாமா? ஆளு பாதி சாத்துட்டா முடியும். என்ன ஸோ 9 மணி ஆயிடுச்சு. கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க கைஸ் போகலாம். நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கு பாருங்க. அதான் அங்கே வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டோம். கற்றுக்கடா. அதில் பயந்துட்டே தான் ஆடுறான். நாங்கள் 3 பேர் சார். போட்டி கைஸ். இங்க பாருங்க. போட்டி இல்ல. கரெக்டா ஒரு ரவுண்ட் சுத்திட்டு இதே இடத்துக்கு வரணும் கைஸ். அதான் போட்டி. ஸ்டார்ட். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு இப்போ எக்ஸாக்ட்லி ஒக்கடமில் இருக்கோம். ஒக்கடத்துலேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோம்? பாகி மவுண்டைன் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நான் ஆச்சு பிளாக் கண்ட்ரி போகலாங்க. வெளிச்சம் வரட்டும், அப்டேட் பண்ணுவோம். வாங்க போகலாம். டாய்ஸ் எல்லா வண்டிலையும் ஃபுல் டேங்க் பண்ண வந்திருக்கோம். லாரி பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மச்சான் அங்கே நிற்கிறாரு. அந்த பல்சர் ஒன்று, இந்த பல்சர் ஒன்று, ரெண்டுமே 2012 மாடல். 2 மாடலு, 2 வண்டி. அப்புறம் ஆக்டிவா ஒன்று, பட்ஜெட் பாசிட் ஒன்று. கேரளாக்குள்ள என்ட்ரு ஆகிட்டார் guys. கோழிக்கோடுக்கு 141 கிலோமீட்டர். இது ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம பிரேக் எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் பிரேக்கு பாலக்காடுல. மணி அவர் ஒளிஞ்சுக்கிறாரு. மணி ஏதாவது பேசுங்க. மணி என்ன பேசுனதா அவர் பேசுவாரு. அவ்வளோதான் பேருக்கு. ஹலோ மைக் செக்கிங். கண்ணை மூடுனா இருங்க. சோலி முடிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சஃபீர் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ட்ரிப் தான் பண்ண போறோம். ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோழிக்கோட்ல அமைஞ்சிருக்கிற பாகி மவுண்டன் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பிளேஸ் தான் போக போறோம்.
இந்த டைம் பாத்தீங்கன்னா எப்பவுமே நானும் பாசித்தும் மட்டும்தான் வருவோம். இந்த டைம் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஆஷிக் வந்திருக்கான், அப்புறம் மணி, அப்புறம் அப்படியே கேமரா நீங்களே திருப்பி காட்டுங்க. அப்புறம் மச்சான் வந்திருக்காரு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்திருக்கோம் கைஸ். ஸோ போற வண்டி எல்லாம் பயங்கரமான வண்டி, ஹார்லி டேவிட்சன், அப்புறம் ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே சவுத் இந்தியாவின் செல்லக்குட்டி ஆக்டிவா 6G பல சவுத் இந்தியாவில் பல இடத்துக்கு போயிருக்கு. ரெண்டாவது இங்க பாருங்க பல்சர் 150 சீட்டை மெயினா காட்டுங்க. சீட்டு சூப்பரான சீட்டு, என்ன டயர் எல்லாம் பாத்துக்குங்க. அப்படியே இங்க வந்துருங்க. இன்னொரு பல்சர் 150 2012 ஒண்ணு பார்த்தோம், இப்போ வந்து 2011 தானே, 2011 அடுத்த வருஷம் FC முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு வண்டி இருக்குதா, அது வந்து பாத்துங்க பல்சரு. ஆக்சுவலா இந்த மாதிரி வண்டி எல்லாம் வந்து 10 கிலோமீட்டருக்கு மேலே போகாது. நாங்க வந்து ஒரு தைரியத்துல எடுத்துட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து கேரளால வந்து எலெக்ஷன் டைம். நாங்க வந்து ஆக்சுவலி இதுல ட்ரெயின்ல போலாம் தான் இருந்தோம். எலெக்ஷன் டைம் அப்படிங்கறதுனால இந்த வண்டியில தான் போறோம். இந்த வண்டியில போறதே ஒரு சாதனை கைஸ். இதுல வந்து உங்களுக்கு பிளாக் எல்லாம் போட்டு எல்லாம் பயங்கரமா பண்ணலாம்னு சொல்லி பெரிய பிளானிங்ல இருக்கோம். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோனியில தான் இருக்கோம். பாருங்க கேரளா தோனி, உழவுக்கோடு தாண்டி, அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து 70 கிலோமீட்டர் கழிஞ்சுதான் தோனி இருக்கு, அங்கதான் இருக்கும். அப்புறம் வந்து கைஸ் காலையில வந்து 6 மணிக்கு கிளம்பணும் கைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7:45 ஆச்சு. அண்டு எப்படி அந்த இடத்துக்கு வந்து கோழிக்கோட்ல வந்து ஒரு 12 மணிக்கு ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இனிதான் பார்க்கணும். அண்ட் நான் போகும்போது வீடியோ வந்து ஃபுல்லுமே கவர் பண்றேன் கைஸ். ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? ஃபாகி மவுண்டன் போறதுக்கு எப்படி ஒரு 12 மணி ஆயிரும். ஏன்னா நாங்க வந்து வண்டியில ஸ்பீடெல்லாம் போறது இல்ல. 2 வண்டியோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் நல்லா இல்ல, அதனால வந்து நாங்க ஸ்லோவா தான் போறோம். பாருங்க வண்டியோட ஓனர் சொல்றாரு போறதே பெருசுங்கிறாரு. மணி வந்து சேலஞ்சா வராரு அவர் வண்டி எடுத்துட்டு. உங்க வண்டி பேர் என்னது? பல்சர் 150. இல்ல அதுக்கு ஏதாவது பேர் வச்சிருப்பீங்களே? தங்கமா? இந்த 2 வண்டி ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல. இந்த 2 மேக்ஸிமம் 10 கிலோமீட்டர் இந்த வண்டி வந்து மேக்ஸிமம் 10 கிலோமீட்டருக்கு மேல போகாது. 10 கிலோமீட்டருக்கு மேல நான் யூஸ் பண்ணதே இல்ல. இப்பதான் ஒரு 70 ஓடி இருக்கு. இனி 120 எப்படி ஓட போகுதுன்னு தெரியல கைஸ். வண்டி வந்து 2 பல்சர் ஒண்ணுக்கு சலைச்சது இல்ல. மணியோட பேக்ல வச்சிருக்கோம். பண்ணு இருக்கும், ஜாலி இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க போலாம். ரோடெல்லாம் பாருங்க வேற லெவலா இருக்கு. தோனி தாண்டி நாங்க போயிட்டு இருக்கோம். தோனி ஏரியா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெருந்தல்மண்ணா தான் போயிட்டு இருக்கோம். அதாவது அந்த ரூட் வழியா போயிட்டு இருக்கோம். ஒருத்தர் வண்டி வாங்கி தரவே மாட்டாரு, அவரே தனியா ஓட்டிட்டு இருக்காரு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். மணி கோவம் வந்துருச்சு. மணி கோவம் வந்துருச்சு guys. மணி கோவம் வந்து ஹெல்மெட்டை கழட்டிட்டாங்க. தைரியம் வந்துருச்சு கைஸ். அதாவது 50% நாங்க கம்ப்ளீட் பண்ணனால ஒரு தைரியம் வந்துருச்சு. போட்டுட்டான் உடனே. சரி கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராவலோட 50%ல இருக்கோம். ரோடு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. என்ன வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாடு ஹைவே மாதிரி ஸ்ட்ரைட்டா இல்லாம வளைஞ்சு போகுது கைஸ். அதர்வைஸ் ரோடு வந்து சூப்பராகவே இருக்கு கைஸ், நோ ப்ராப்ளம். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. போற வழியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு கைஸ். போற வழியெல்லாம் அதாவது 2 சைடும் ஃபுல்லு மரம். எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோட்டம் வச்சிருக்காங்க. அதுல மரமும் இருக்கு. அண்ட் நல்லாவே இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கைஸ். வளைச்சு போனோம் அது ஒண்ணுதான். அப்புறம் இங்க இருக்கிற பஸ்ஸுக்காரங்க மட்டும்தான் வந்து ஓட்டுறது வந்து சரியா இருக்காது. கொஞ்சம் ஸ்பீடா போக பார்ப்பாங்க. அண்ட் ஓவர்டேக்கும் பண்ணிட்டே இருப்பானுங்க பஸ்காரங்க. அதர்வைஸ் நம்ம போயிடலாம் கைஸ். சூப்பரா தான் இருக்கு ரூட்டு. நீங்க பைக்ல வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். வளைச்சு ஓட்டிட்டு போலாம் கைஸ்.
இப்ப 50 கிலோமீட்டர் நிறுத்த போறோம். இப்ப எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு 34 கிலோமீட்டர் இருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த பல்சர் தான் டயர் வந்து ஆடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கறது தெரியல, கேமரால தெரியுதா இல்லையாங்கிறது தெரியல, ஆனா எனக்கு கிளியரா தெரியுது. அண்ட் ஆல்சோ பேக் டயர் பாருங்க, பேக் டயர் ஆடிட்டே இருக்கு. எனக்கு நினைச்ச சிரிப்பு தாங்க சார் இந்த வண்டியில போறோம்னு நினைச்சா. மிஸ்டர் ஆசிப் டியூக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா சோலோ ரைட் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இந்த வண்டியை வச்சு அவனால ஸ்பீடா போக முடியலன்னு வந்து கிளியரா தெரியுது. கைஸ் வண்டியில போக போக வந்து அப்படிங்கிறாரு. ஏட்டா வீடியோ எடுக்கிற அழகா எடுக்கலான்னு பார்த்தா ஒரே அழுத்துறேன். பின்னாடி பாருங்க காசுக்கு செம அழகா இருக்கும். பாலம் கைஸ், என்ன பாலம்னு தெரியல. ஒரு பாலம், பெரிய ஒரு பாலம். பெருந்தன்மன்னால இருக்கும் ஃபுல் டிராபிக். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் 50 கிலோமீட்டரில் நம்ம வண்டிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்மளும் ரெஸ்ட் எடுத்துருக்கோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம். உங்கள் வண்டி எப்படி போகுது இப்போ? பறந்து சூப்பரா போயிட்டு இருக்கேன். எப்படி நாங்க தான் ஃபர்ஸ்டா வந்தோமா இல்லையா, அந்த டிராபிக்லயும் வந்தோமா இல்லையா, இப்ப லைட்டா குடிச்சு போறோம். அதான் வழியே தெரியாம எங்கேயோ திணறி போயிட்டு இருக்காங்க கைஸ். எந்த மூக்குல போய் நிக்க போறான்னு தெரியல. எங்க பின்னாடி வர சொன்னா கேட்கவே மாட்டான், அழுத்திட்டு போயிட்டே இருக்கிறான். கைஸ் பொறுமையா தான் போயிட்டு இருக்கேன் கைஸ். இவங்க தான் ஸ்லோவா வராங்க, 30ல உருட்டிட்டு இருக்காங்க. நாங்க 40 தான் உருட்டிட்டு இருக்கோம். சரி, எந்த இடத்துக்கு போறோம்? கோழிக்கோடா. கோழிக்கோடா எனக்கு தெரியல. கைஸ் எந்த இடத்துக்கு போறேன்னு தெரியாம வண்டி எடுத்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்க கைஸ். பாகி மவுண்டன் கைஸ். மலப்புரம் வந்துட்டோம். இப்போ சுகர் கேன் பிரேக்கு நிறுத்தி இருக்கோம். நம்ம வண்டிகள்லாம் இங்க நிக்குது. இது வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு பாஸ் இது உங்களுக்கு ரைடு? சூப்பரா இருக்கு ரைடு. ஒரு இதுவுமே தெரியல, டயர்டே தெரியல. ஏன்னா 50 கிலோமீட்டர் ஒரு டைம் ஏற்றனால எங்களுக்கு எந்த டயருமே தெரியல. ஆல்ரெடி தெரியும் சென்னைக்குள்ள போயிருக்கோம். இவரு சென்னைக்கு கோயம்புத்தூர் டு சென்னை போயிருக்காரு, நானும் கோயம்புத்தூர் டு சென்னை போயிருக்கேன். மணி வந்து அதிகமான கிலோமீட்டர் போனது வந்து கொடைக்கானல் தான், அதனால இது மணிக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் என்ன எங்க போறேன்னு தெரியாம அழுத்திட்டு இருக்காரு. ஹைவேன்னு சொல்லி சந்தா கூட்டிட்டு வந்துட்டாரு கைஸ். கைஸ் ஏமாத்திட்டு இருக்காங்க. இதான் சாப்பாடாமா, 12 மணிக்கு தான் போய் சாப்பாடு சாப்பிடுறோம். ரீஃபில் பண்ணோன்னு சாப்பாடுன்னு சொல்லி ரெண்டாவது டைம் வாங்கி கொடுக்கும் போதே டவுட் பண்ணேன். ஏன்னா சாப்பாடு இல்லாம எங்களுக்கு. ஆமா. ஹில்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து தெரியுது. நாங்க போக போற ஹில்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ல சஃபீர் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு இருக்காரு. சந்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. இந்த ஃபாகி மவுண்டனுக்கு முன்னாடி எல்லா ரோடும் சந்தா இருக்கு. வளைஞ்ச ரோடா
பாருங்க கைஸ், எல்லா ரோடு சின்ன சின்னதா இருக்கா. குறுக்கால என்ன பஸ்ஸுக்கு மட்டும் தான் வழி இருக்கு. அவனுக்கு ஹார்னும் அடிக்காம ஓட்டிட்டு இருக்கானுங்க ஜாலியா பஸ்காரன். ஃபாக் மவுண்டன் இல்ல கைஸ், இது சம்மர் மவுண்டன். கைஸ் செம ஹீட் கைஸ். ஐயோ சரியான ஹீட். அதாவது இது டிசம்பர் மந்த் தான் போறோம். ஆனா எவ்வளவு ஹீட். இந்த ஜாக்கெட்டை வேற போட்டு வந்தானே. மக்கள்லாம் தப்பிச்சாங்க பாத்து. மழை ஏறுது கைஸ். எல்லாரும் தப்பிச்சாங்க. ஏறுது வண்டி. இப்பதான் ஹில்ஸே நாங்க ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ஹில்ஸ் ஏறுறோம் கைஸ். எக்ஸ்ப்ளோரர் வண்டி ஏற முடியாம ஏறிட்டு இருக்கு. வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கியர்ல ஏறிட்டு இருக்கு கைஸ். மழை அவ்வளோ செங்குத்தா தான் ஏறிட்டு இருக்கு. உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோக்கா தெரியாது, ஆனா வண்டி செங்குத்தா தான் ஏறிட்டு இருக்கு மலையில. இந்த ரோடு பாத்தீங்கன்னா பஸ் போற அளவுக்குலாம் இல்லைங்க, ஒரு கார் போற அளவுக்கு தான் இருக்கு. நாங்க நல்ல வேலை 2 வீலர்ல வந்தோம். பஸ் பிடிச்சி இந்த இடத்துக்குலாம் வரலாம் நினைச்சுதான் கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. மலையாளமும் தெரியாம அவங்ககிட்ட வழி கேட்டு வரதுக்குள்ள. ஆனா இங்க உள்ளவங்க தமிழ் தெரியும் கண்டிப்பா, மலையில பேசுறவங்களுக்கு. பட் நல்லா பிளான் தான் பண்ணியிருக்கோம். வண்டியும் நல்ல வேலை ஒத்துழைச்சிருச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்கு ஃபாகி மவுண்டன். என்ன ரோடு மட்டும் கொஞ்சம் குண்டும் குழியுமா இருக்கும். அது ஹில்ஸ்ல எப்பவுமே இருக்கும். இந்த கேரளா சைடு பக்கம் இந்த மாதிரி இங்கே இருக்குது. எனக்கு இப்ப பார்த்தா ஆனைக்கட்டி போன ஃபீல் தான் வருது இந்த ரோட பார்த்தா. லாஸ்டா கூட ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தேன், ஒளியப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். அந்த பிளேஸ் மாதிரியே இருக்கு இந்த ரோட பார்த்தா. நேரம் பஸ்ல வந்து இந்த மாதிரி ஜீப் பிடிச்சு தான் போயிருக்கோம் அந்த ஃபாகி மவுண்டனுக்கு. அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆயிருக்கும். நல்ல வேலை வண்டியில வந்துடும். வண்டியில வரது எனக்கு பிடிக்கும். கண்டிஷன் இல்லாத வண்டி நினைச்சோம். பட் பரவாயில்ல, நாங்க எங்களையான கண்டிஷன் இல்லாத வண்டின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்துட்டோம். மணி மட்டும் என்ன நிலைமை தெரியல, போன் அடிச்சா எடுக்க மாட்டேறானுங்க. கீழே ஃபுல்லா ஸ்லோப் தான் கைஸ் இருக்கு. இங்க ஏதோ அறுவடை செய்யறாங்க, என்னன்னு தெரியல. நிறைய மரம் இருக்கு கசகசன்னு. கைஸ் இந்த ரோடு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ரோடு ஃபுல்லா இறங்கிட்டு இருக்கு. ஸ்லோப் செம ஸ்லோப்பு. ஆனா என்ன ரோடு ரொம்ப ஸ்லோப்பா இருக்கு. பிகினர்ஸ்லாம் கொஞ்சம் ஓட்ட விடாதீங்க இந்த ரோட்ல. ஓட்ட தெரியாதனால ஓட்டிடாதீங்க. போயிட்டு இங்கே பள்ளத்துக்குள்ளதான் கிடக்கணும். காய்ஸ் இப்போ வந்து ஃபாகி மவுண்டன் ஒரு 11 கிலோமீட்டர்ஸில் இங்கே இருக்குது. இந்த சைடு தான் போகணும், மலை ஏறி போனோம். அதுக்குள்ள அந்த கிறுக்கனுங்க வேற ஏதோ வழியில போயிட்டானுங்க கைஸ். சொல்றதுக்கு முன்னாடியே போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் சரி நாங்கள் 2 பேர் மட்டும் ஏதோ ஒரு வீட்டில் ஒன்றா இருந்துட்டோம். இன்னைக்கு கரெக்டாக 11 கிலோமீட்டர் இருக்கு. அவனுக்கு வந்துட்டு இருக்கானுன்னு நினைக்கிறேன். செம்ம ஹீட்டு கைஸ். அங்கே போய் ஃபாகெல்லாம் பார்க்க முடியும். ஆமாம், ஆள் வந்துட்டு ஊட்டியில் போடுற மாதிரி ஒரு ஜாக்கெட் போட்டு வந்தால் பின் அப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும், யாராக இருந்தாலும். ஆமாம், எனக்கு பெட்ரோல் வாசம் அடிக்கிற மாதிரியே இருக்குது என் வண்டி கைஸ். செம்ம முக்கிருச்சு கைஸ். வேற ஏதாவது வண்டினா அசால்ட்டாக போயிடும், நம்ம வண்டியில் போகாது. இருந்தாலும் அழுத்து பிடிச்சிட்டு போகிறோம். ஊரெல்லாம் நம்ம போகிற வழியில் கஷ்டம் கைஸ். இன்னும் எக்ஸாக்ட்லி எத்தனை கிலோமீட்டர்னா 11 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு ஸ்டீப்பாக ஒரு மலை ஏறுது கைஸ். என் வண்டி செம முக்குது. இதில் வந்து நம்ம பட்ஜெட் பாஸுக்கு வந்து பெட்ரோல் வந்து ஆல்மோஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. 400 கைஸ். நாங்கள் டேங்க் ஃபுல் பண்ணோம் 400 ரூபாய்க்கு 400 ஃபுல் பண்ணோம். இங்கே வந்து நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 180 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். அதாவது மைலேஜ் சூப்பராக கிடைக்குது அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. ஆனால் எப்போ நிற்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டாக நம்ம பெட்ரோல் போடுற மாதிரி தான் இருக்கும், பெட்ரோல் போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படியே இல்லாட்டி பரவாயில்ல கைஸ். என்னோட வண்டியிலையும் வேறு இன்னொரு வண்டியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பல்சர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நிறையா இருக்குது. வேணா அடிச்சு ஊற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு ரொம்ப ஸ்டீப்பாக ஏறின மலையை வந்து இப்போ கம்மியாகிடுச்சு கைஸ். இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாகிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் ஆசிட் டியூக்கர் தான் ஓட்டுறாரு. ஆசிட் டியூக்கர் நல்லா இருந்துச்சு கைஸ் இந்த ரைடு. அந்த ஆளுகளே இல்லை பாருங்க. நம்ம அதிக பசங்க வந்து போயிட்டானுங்க முன்னாடி 2 பேர். இப்போ நம்ம கரிஞ்சலித்தை மணி போயிட்டான், அதான் பெரிய பிரச்சனை. அவன் திருந்தவே மாட்டான்.
ஒரு அப்பாவி வேற உட்காந்துருக்கான். அவன் எவ்வளோ கஷ்டப்படுறானோ. மச்சான் 6 அடிச்சுட்டே போறாரு. பாக பார்த்தாச்சுங்க. இதான் கைஸ் ஃபாகி மவுண்டன். அதான் ஃபாகுன்னு சொல்லி மட்டும் இவ்வளோ வெயிலில் கூட்டிகிட்டு போயிட்டு லாஸ்ட் இந்த ஃபாகு தான் கைஸ் பார்க்க முடியுது. இதில் வேறு 24 hours பாக இருக்குப்பாங்க. அதான் இதில் வந்து 24 hours ஃபாகுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதைத்தான் சொல்லியிருப்பாங்களோ. ஐ டோன்ட் நோ. நாங்கள் அப்படி இல்லைங்க, என்ன இருக்குதோ அதை தான் சொல்ல போகிறோம். ஆமாம். இது என்ன பெய்டு ப்ரொமோஷன்லாம் நமக்கு பெய்டு ப்ரொமோஷனும் இல்லை, ஒரு ப்ரொமோஷனும் இல்லை. இருக்கிறத சொல்லுவோம், அவ்வளோதான். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கும்பா, நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் செலவு பண்ணுறோம், நாங்கள் சொல்லுவோம். கைஸ் நீங்கள் வந்து கோழிக்கோடு வந்து நீங்கள் ட்ரெயினில் இறங்கியிருந்தீங்கன்னா தான் இங்கே பாருங்க இந்த பக்கம். இதே பைக்கில் வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. பாருங்க பஸ் ஸ்டாப் வந்து கைஸ் நம்ம மலைக்கு மேலே ஏறின மாதிரியே தெரியுது. நல்லா இருக்கு கைஸ் ரோடு. இவ்வளோ நேரம் கொஞ்சம் சின்ன ரோடாக இருந்துச்சு, இப்போ வந்து ரோடு வந்து கொஞ்சம் வைடாகவும் இருக்குது. நல்லா இருக்கு கைஸ். இப்போ தான் கொஞ்சம் கூலிங்கும் கிளியராக தெரியுது. இது வரைக்கும் வெயில் தான், செம்ம வெயில். இங்கே வந்து ஜஸ்ட் 4.4 கிலோமீட்டரில் ஃபாகி மவுண்டன் வந்துருங்க கைஸ். அங்கே உண்மையாலுமே ஃபாக் இருக்கா இல்லையாங்கிறது அங்கே போய் நான் கிளியராக சொல்கிறேன் கைஸ். ஜஸ்ட் 4.4 கிலோமீட்டர். இப்போதான் அந்த ஒயிட் கோல்லாம் லைன்லாம் வருது. நான் ஃபாகி மவுண்டன் போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட வரும்போது ரோடு நல்லாவே கண்டிஷன் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. ஒரு பஸ் போகிற அளவுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி கார் போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஃபாகி மவுண்டன் வந்து வண்டியில் போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா ஹில்ஸில் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும் வண்டியில் வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் ரோடு இருக்குது. காரும் ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. தெரியாமல் ட்ரை பண்ணி பார்க்கலான்னா தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. அப்படி வர மாதிரி இருந்தால் பஸ்லேயே வந்துக்குங்க. ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஃபாகி மவுண்டன் வந்துட்டோம். ஆனால் பின்னாடி 2 பைக் வந்தது நம்ம ஃப்ரெண்டுக்கு. அவனுங்களே இனி ஆளக்கானோம், எப்போ வருவானு தெரில. மலையாறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. நம்ம சொன்னோம்ல, அந்த பல்சர் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கொஞ்சம் வண்டி நல்லா சர்வீஸ் விட்டு எடுத்துட்டு வாங்க, அப்போ தான் பெட்டராக இருக்கும் அந்த ஈஸியாக இருக்கு. ஆமாம், அது டபுள்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு 60-80 கிலோ இருந்தான்னு வச்சுக்கோங்க. ஒரு 80 கிலோ 90-100 கிலோ இருந்தான்னு வச்சுக்கோங்க. கஷ்டம்தான் வண்டியில் வந்து ஏறது. சர்வீஸ் விட்டா மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க வண்டியை. நல்லா இருக்கு பாருங்க. மழை எல்லாம் வரும்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் ஜர்க்கின் போட்டு வந்தானுங்க. நானும் குளிர் அடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஹேண்ட் வேற போட்டு வந்தேன். ஆனா என்ன நிலவரம்னா, பட்டையை கலப்புது வெயில், உச்சி வெயில் அடிக்குது, உள்ள எல்லாம் வேர் தோத்துது. உள்ள போனோடனே டக்குன்னு ஒரு குளியில போடணும்லன்னு சத்தியமும் முடியாது, செம ஹீட்டா இருக்குது. இங்க பின்னாடி பஸ் எல்லாம் வந்திருக்கு, இங்க ஒரு பஸ் இருக்குது. நீ உள்ள என்ன கூட்டம் இருக்கு, ஆமா உள்ள என்ன கூட்டம் இருக்குன்னு ஒண்ணுமே தெரியல. அதுவும் கஷ்டம் தான். ரோடு என்னால வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா மேப் பார்த்துட்டு வந்துட்டதுனால என்னால எடுக்க முடியல. போகும்போது எடுக்கலாமா? குட்டி குட்டி ரோடாக தான் இருந்தது. இந்த திரும்ப ரோடெல்லாம் கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருந்துச்சு. இந்த பஸ்ஸெல்லாம் எப்படி ஓட்டிட்டு இருந்தானுங்க எனக்கு ஒன்றுமே புரியல. நல்லா ட்ரைனிங் இருந்தால் தான் ஓட்ட முடியும். உள்ளே நம்ம இன்னைக்கு தான் ஃபஸ்ட் தடவை இங்கே வந்திருக்கோம். உள்ளே போகிறோம், அந்த ரோப்பெல்லாம் இருக்குது. ரோப்லாம் போகிறது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோம், என்ஜாய் பண்ணுறோம். காய்ஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கக்கடம் கோயில் வந்தாச்சு காய்ஸ். இனி எக்ஸாக்ட்லி 1.6 கிலோமீட்டர்ஸ் டு கோ. ஃபாகி மவுண்டன் காய்ஸ் பார்க்குறேன். ஃபைனலி ஃபாகி மவுண்டன் சொல்லி ஒரு நேம் வந்திருக்கு. மழை ரிஸ்கா இருக்கா? குளிக்கிற இடம் குளிக்கிற இடம் இருக்கே இல்லை. ஃபைனலி காய்ஸ் ஃபாகி மவுண்டன். ஃபாகி மவுண்டன்ல பல்சர் 150 2011. ஆஹா, இவன் வண்டி செத்தாச்சு. இந்த வண்டியோட கண்டிஷன் சொல்லுங்க. வண்டி வந்து சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் வச்சிருந்தாரு. அதை வச்சுட்டு நம்ம வந்து கேரளாக்கே வந்துட்டோம். திரும்பி அதே மாதிரி ரிட்டர்ன் நல்லபடியாக போயிடணும். இந்த வண்டி வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொடைக்கானல் ஏறினாலும் இந்த வண்டி நம்பிக்கை இருக்கு. மெக்கானிக்கல் மூணாறு கேரளாக்கு எத்தனை டைம் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த டைம் கோயம்புத்தூர் போகாதான். இந்த டைம் போகிறேன். அந்த வண்டி என் வண்டி மவுண்டன் ஏறும் போதே முடிஞ்சுது.
ரெண்டாவது கியர் நேரத்தில் அவன் வந்து ஃபர்ஸ்ட் கியர் முடிஞ்சது. அடுத்து டைம் தான் பார்த்துங்க. பீச்சில் பார்த்த வரைக்கும் 2500 ரூபாம்பாங்க அந்த தீம் பார்க்குக்கும் ஸ்டேக்கும். எவ்வளோ வருதுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அதை பற்றி விசாரித்தோம், ஆனால் ப்ரீ புக்கிங் பண்ணல. ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆக போகுதுன்னு தெரியாது. கைஸ் ஃபைனலி வந்துட்டோம் ஃபாகி மவுண்டன். 12:15 வந்துட்டோம். ஸ்டார்டிங் டைமு எனக்கு ஒழுங்காக தெரியல, ஒரு 5 மணி இருக்கும். ஃபுல்லாக ஹில்ஸு டவுனு, ஃபுல்லாக ஸ்லோப்பாக இருக்குது. திடீர்னு ரொம்ப ஏறுது ஹைட்டு. இந்த வண்டியில் தான் வந்தேன் கைஸ், இந்த வண்டியை ஓட்டிகிட்டு தான் வந்தேன். பல்சரு 2000. அதான் பழைய வண்டி. வண்டியிலேருந்து இன்ஜின்னு தீஞ்ச ஸ்மெல்லு வந்துக்கிட்டு இருக்கு ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்து. நல்லபடியாக வீட்டுக்கு போயிடணும். 2 ஓல்டு பாடி சோடா வேறு சுற்றிக்கிட்டு இருக்கு, அவங்க கூட தான் வந்துட்டுருக்கோம். வேறுண்ணா நம்ம பாய்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, டிக்கெட் எடுத்துகிட்ருக்காங்க. எவ்வளோன்ட்டு நான் உங்களுக்கு வாங்கினதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். இங்கே வர்றதுக்கு இங்கே நீங்கள் இப்போ எலெக்ஷனால் எங்களுக்கு பஸ்ஸெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பஸ்ஸெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வண்டியில் வரதே பிளானு. ஃபஸ்ட்டு ட்ரெயினில் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வழியாக வரதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பைக்லேயே சரி நம்மளுக்கு பிடிச்ச பைக்லேயே வந்துடலாம்னு சொல்லிவிட்டு எப்படியாவது போகிறோன்னான்னு சொல்லி வந்துட்டோம். கைஸ் மணி பாவம் கைஸ், பேண்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிட்டாங்க, அதை அழுகிறாரு. ஸ்டேக்கு வந்து 24 ஹவர்ஸ் ஸ்டேனா வந்துட்டு மேனேஜர்கிட்ட கேட்டால் தான் இருக்க முடியுமாமா. புக்கிங் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை, நாங்கள் புக்கிங் பண்ணல. ஏன்னா நாங்கள் 2 மைலில் இருந்தோம், பஸ் இல்லாதனால. அலப்பி போகலாமா இல்லை இங்கே போகலாமா, சரி இப்போ போய் கேட்டுக்கலாம் கிடைக்கும். இது வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்னால ஒரு 800 ருபீஸ் தான். ஸ்டேனா மட்டும் அப்ரூவ் வாங்கினா தான் ஸ்டே பண்ண முடியுன்ற மாதிரி இப்போ எங்களுக்கு புதுசாக இப்போ தான் தெரிய வந்தது. அதனால் இப்போ நடந்து போய் கேட்டுட்ருக்கோம், கேட்க போகிறோம். கைஸ் மேனேஜர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஆஃப்டர்நூனில் தான் வந்திருக்கோம். மச்சான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டாரு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எதாக இருந்தாலும் நடந்துடும். அதெல்லாம் இப்போ சொன்னாங்க, அனுப்பிட்டோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக் பண்ணியாச்சு, ஸ்டேவும் கிடச்சிருச்சு 5 பேர்த்துக்கு. நாங்கள் வந்து 1 மணிக்கு வந்து போய் புக் பண்ணதுனால எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 2000 தான் வாங்கியிருக்காங்க. 5 பேர்த்துக்கு 10,000 ரூபா வருது. அண்டு இந்த டேகு தந்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாங்க என்னென்ன இங்கே இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அப்புறம் இது வந்து ஓப்பன் வந்து இந்த தீம் பார்க் ஓப்பன் வந்து 11 o'clock. அந்த ஸ்டே வந்து ஒரு 3 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுமாமா. நீங்கள் வந்து லக்கேஜ் வந்து அங்கே வச்சுக்கலாம், லாக்கர் இருக்குது தனியாக, அங்கே காட்டுற அந்த ரூமில் வச்சுக்கலாம். அண்டு இங்கே என்னென்ன ப்ளே ஏரியாஸ்லாம் இருக்குங்கிறது நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். இப்போ நாங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறோம். வண்டி வந்து வெளியே தான் நிறுத்தணும், உள்ள பார்க்கிங் வசதி இல்லை. இவன் பாருங்க, ஆசி கூட நிறுத்திட்டு வந்தா அவனை தனியாக விட்டு வரான் பாருங்க. இவனெல்லாம் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க. சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தெரியுங்களா மணியை பற்றி, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அண்டு லன்ச் பார்த்தீங்கன்னா பே பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வரீங்கன்னா புக் பண்ணிகிட்டே வந்துருங்க, அதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ லஞ்சுக்கு வந்து பே பண்ணணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அந்த இதுலேயே வந்துடும். அண்டு டின்னரும் கொடுத்துருவாங்க. லஞ்ச் மட்டும் நம்ம பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்ன இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா லஞ்சுக்கு வந்து கீ ரைஸும் பிரியாணியும் இருக்குது. ஓகேவா, வாங்க போகலாம். வந்து ரூம் புக் பண்ணதுக்கு எனக்கு லாக்கர் கொடுத்து ஒரு லாக்கர் கொடுத்துருவாங்க. அந்த ஒன்று நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான். நம்ம வந்து சேஃபாக இருக்கும், பயம் இல்லை. 3 o'clock வந்து நம்மளுக்கு ஸ்டே பண்ணுற ரூமுக்கு பிடிக்கும். என்ன சேஃபாக இருக்குமோ இதில் வந்து கூட்டு இல்லை, கூட்டு இல்லை அவங்களே பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மொபைலு பர்ஸ்லாம் அங்கே தனியாக ஒரு பேக் வச்சுருக்கோம். அந்த பேக் நாங்கள் எடுத்துகிட்டு தான் போக போகிறோம். இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறோம், வாங்க போகிறோம். இல்லையே வந்து நாங்கள் செக்கின் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 1 மணி. அதாவது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுட் வந்து லஞ்ச் டைம் தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லஞ்ச் வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். அந்த பேக்கேஜில் வந்து ஆட் இல்லை. அதனால ஸோ 180 rupees வருதுன்னு நினைக்கிறேன் ஒரு பிரியாணி. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ நாங்கள் 4 பேர் வந்து உட்காந்துருக்கோம். காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. நாங்கள் கரும்பு ஜூஸ் மட்டும் தான் கொடுத்தோம், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒன்றுமே சாப்பிடல. அதான் சாப்பாடா நமக்கு. இப்பதான் பசிக்குது गाइस. ஒரு அரை மணி நேரமா பேசிட்டு இருக்காங்க. அதான் சீக்கிரம் சாப்பாடு. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் தான். இந்த
ரீல்ஸ்ல சொல்லுவாங்க 24 hours இங்க ஃபாக பார்க்கலாமாங்க. அதெல்லாம் உருட்டுனா உருட்டு, அப்படியே ஒரு உருட்டு. அதான் 2500 தான் சொல்லிட்டு இருந்தாங்க ரீல்ஸ்ல. நேற்று கூட அவன் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நாங்கள் நேரில் வரும்போது எனக்கு 2000 ஆயிடுச்சு. நல்ல வேலை எங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2500 மிச்சமாயிடுச்சு. கைஸ் வந்துருச்சு கைஸ் ஃபைனலி. மணி நீ என்னமோ புலம்பி என்ன இருந்தில்ல, இப்போ புலம்பு சொல்லு. எனக்கு பேச இப்ப டைம் இல்ல. இதுலதான் டைம் வர மாட்டேங்குது. எனக்கு சாப்பிட்டு பேசலாம் பொறுமையா. ஆமா. அப்புறம் கேரளா பிரியாணி வந்தாச்சு. நான் வந்து கேரளா இருக்கிறதே மறந்துட்டு கேரளா பிரியாணி ஆர்டர் போட்டு இருக்கிறேன். இங்க இருந்தா இந்த பிரியாணி தான் கிடைக்கும் எனக்கு ஞாபகமே இல்லாம நான் சொல்லிட்டேன் பிரியாணின்னு. நம்ம ஊர் நினைச்சிட்டேன், அப்படி நினைச்சிட்டேன். மை மிஸ்டேக். பட் பரவாயில்ல. சரி 3 சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணீங்க, ஆனா மணிக்கு மட்டும் கொடுக்காம விட்டாங்க. ஓ மணியை பார்த்தா மாஸ்டருக்கே தோணுது இல்லை அவனுக்கு லேட்டா தான் கொடுக்கணும்னு. மணி தான் கைஸ் ரொம்ப நேரமா கேட்டிருந்தான், பசிக்குது சோறுன்னு இருந்தான். இப்போ பாருங்க எல்லாத்துக்கும் கைஸ் ரொம்ப பசிக்குது. இனி எனக்கு வரும் பார்த்தா எனக்கு தான் லாஸ்டா வருது. இன்னும் தரவே மாட்டேங்கிறாங்க கைஸ். அதுக்கப்புறம் பிரியாணி அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா ஒரு பீஸ் தான் இருக்கும். சிக்கன் பிரியாணியில தான் சரி ஃப்ரைட் ரைஸ்ல தான் நிறைய சிக்கன் இருக்கும். அதனால தான் வாங்கினேன். இந்த நிறைய போதும். அப்புறம் வயிறு ஃபுல்லா இருக்கு. ஒரே நிமிஷம் கைஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி வந்து ஒரு 21 ரைடு நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோ. இப்போ வந்து மணி எவ்வளோ கரெக்டா தப்புன்னு யாராவது சொல்லுங்க. டைம் வந்து 2 மணி. கரெக்டாக 2 மணி ஆச்சு கைஸ். எல்லாருமே இப்போ தான் சாப்பிட போயிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் அதாவது இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே சாப்பிட போயிருக்காங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் ரைடே கிளம்புறோம். எல்லாம் வந்து ஒரு மாதிரி முறைக்கிறாங்க சாப்பிட்ற நேரத்தில் வந்தனால. சரி பரவாயில்ல கைஸ். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. 21 ரைடே வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரைடாக எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. அங்கே போய் நான் சொல்கிறேன். நம்ம போகிறோம் சுற்றி ஒரே இடத்துக்கு இங்கே தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். அவ்வளோ ஏறதுக்கு ரொம்ப வந்து பிராண்டாமா என்ன பிராண்டுன்னு சொல்ல மாட்டார். புஷ்பா படத்தை நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்துருப்பாங்க. வெண்ண பிராண்டடு அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுறாங்க. பாவம் அவனுக்கே தெரியும். முன்னாடி போகிறான் பின்னாடி வரான். நான் தான் சைக்கிளிங்கா போதும். இப்போதான் நான் சாப்பிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. தொப்பையை நசுக்கி கொடுங்க. ஏய் இருடா 3 இந்த 1 தானே. ஆமாம் அவ்வளோதான். ஐயோ என்னடா அது இருக்க போல. இல்ல விட மாட்டேன். ஜாலியா விளையாண்டு இருக்காரு. உனக்காக செல்ஃபி கூட பாட்டு. உங்களுக்காக வேற எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிடுறாங்க. வேற ஒருத்தர் யாரு கீழே பார்க்காம நடந்துட்டு இருக்கேன் நானே. இது நாளை கீழே பார்க்காம நடந்துட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஹைட்னா பயம். போங்க நாங்கெல்லாம் இப்பவே. ஆமா இது லாஸ்ட் ஆள் திருப்பியா எடுத்திருக்கான்னு தெரியல. எனக்கு ஒரு நம்பர் எடுக்கல. ஆமா போகுதுல கைஸ் பாருங்க. நடந்து போறோம். இப்படியே படுத்தும் கூட. சரியா அங்க பாருங்க. பாசிட்டு படமா போறாரு, படமா வராரு. பயமே இல்லைன்னு அதெல்லாம் எனக்கும் பெல்ட் லூஸ் ஆன பிரச்சனை. என்ன கம்பி சென்டர்ல இருக்கு. நம்ம இந்த ஒத்த கை பிடிச்சிருக்கோம். அதனால வேணாம். எதுக்கு அதெல்லாம் 58 நிமிஷம் ஆயிடுச்சு. பை ஃபர்ஸ்ட் இங்க வர எப்பவுமே ஒரு பயப்படுறதுலாம் இல்லை. கைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அங்கே பாருங்க அந்த இடத்துல தொங்க விட்டாங்க. ஃபோனை அப்படியே கையில் வச்சிருக்கேன். ஃபோனை பிடிக்கிறதே பயம். மணி ஆட்டிகிட்டே இருக்கான். எனக்கு ஃபோனை பிடிக்கிறதே ரொம்ப பயமா இருக்கு. இதுல வந்து நமக்கு டேஞ்சர் இல்ல, ஆனா போனுக்கு ஆமா டேஞ்சர். ஆமா நமக்கு வந்து சுத்தமா பயம் இல்ல. சீரியஸா இந்த விஷயத்துல ஆமா என்ன ஷூ போட்டுதான் எனக்கு கம்ஃபர்ட்டபிளா. போனுக்கு வந்து செம்ம டேஞ்சர் கைஸ். டே ஒவ்வொரு ஆளா பேசுங்கடா ப்ளீஸ்.
ஓகே, நான் அப்படியே ஃப்ரண்ட்ல காட்டுற பசங்களோட இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹியூமன் இது வந்து மனிதர்களுக்கு வந்து டேஞ்சரான பிளேஸ் இல்ல. ஃபுல்லா நெட் போட்டு நம்ம சேஃபா வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கம்பி இருக்கு, இதை கழட்டி விட்டா தான் நமக்கு டேஞ்சர். அப்படியே ஒரே செகண்ட் கீழே மட்டும் காட்டுறேன். ஆனா கீழே பாருங்க, ரொம்ப பயம்லாம் இல்ல. பட் போனை தூக்கி பிடிச்சிட்டு இருக்க மட்டும் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய கேப் இருக்கு. அந்த டேஞ்சரே நம்ம கேமராமேன சஃபீர் பொறுப்பெடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இன்னும் நாங்க அந்த எல்லையை கடக்கல. ஆமா, ஒரு 10 நிமிஷமா இங்க தான் நின்னுட்டு இருக்கோம் வீடியோ எடுத்துட்டு. அப்புறம் மணி, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லு. நல்லா தான் இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் நர்வஸா இருக்காங்க, பயமா இருக்காங்க. நான் தான் அந்த போனை எடுத்தேன் பாருங்க. சரி சரி, நாங்க எவ்வளவு பெரிய அப்பாட்ட இருக்கு. சரி. அப்புறம் ஆஷிக், சூப்பரா இருக்கு, செமையா இருக்குல்ல, த்ரில்லா இருக்குல்ல. இப்ப கொஞ்சம் வெரி குட் வெரி குட். கொஞ்சம் ஆட்டணும்னா எல்லாரும் நல்லா இருக்கும்ல. வந்துட்டு இருக்காங்க. மணி தான் அலப்பறை பண்றாரு. மணி லைட் ஆட்டு, மணி ஆட்டு 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 ஆட்டு. நல்ல ஜூம் பண்ணி எடுப்பா. கோயம்புத்தூர் அலப்பறை கைஸ், அலப்பறை ஸ்டார்டிங் கைஸ். ஆட்டம் எல்லாத்தோட ஃபேஸும் பாத்துக்கங்க. மச்சானோட ஃபேஸ் பாருங்க. அங்க பின்னாடி வந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஆரம்பத்துல கத்திட்டு இருந்தான். மணி வந்து பயப்படல. மணி பயங்கரமான ஆளு. சீரியஸா गाइस இங்க வந்து கம்ஃபர்ட்டா இருக்கு. என்ன படுத்து தூங்கிக்கலாமா கம்ஃபர்ட்? சரி வாங்க வாங்க. சரி வாங்க ஜி. இங்க நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. அடுத்து திரும்பி இப்படியே போறதா? இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். திருப்பி இந்த லைன்லயே திரும்பி போகணும். ஆரம்பிக்கும் போது பயமா இருந்துச்சு கைஸ். அப்புறம் பயங்கரமா இருக்கு. இதாயிடுச்சு, பழகிடுச்சு. ஒரு அடி வச்சவனே நீங்க வாங்க ஆசிக். என்ன, நானும் ஆசிக்கும் சாண்டில் போட்டுட்டு வந்து மாட்டிக்கிட்டோம். அவங்கள அலப்பார கொடுங்க மணி. அவங்களுக்கு அவங்க 2 பேருக்கு இல்ல பத்தாது. இங்கயா போதுமா? சேச்சியா மணிக்கே டர்ரா தான் இருக்கா கைஸ். ஆள் போயிட்டாரு. ஐயா பயப்படாம போயிட்டு இருக்காரு. எலிகூண்ட்ல போயிட்டு இருக்காரு கைஸ் சஃபீர் எக்ஸ்ப்ளோரர். போகும் சக்கரம் போகும். மணி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அவர் கேமை. இப்போ சஃபீர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எலிகூண்ட்லேருந்து முடிக்க போகிறாரு. எலிகூண்ட் ரோட்டை ஃபினிஷிங் போயிட்டாரு. ரிட்டர்ன் வந்துட்டு சைக்கிள் பயமாக இருக்கிற காரணத்தினால் போக மாட்டேன் கைஸ். சஃபீர் வருகிறார். இல்லை சஃபீர் கொஞ்சம் வேகமாக வண்டி ஓட்டுப்பா. வண்டி 10 ஸ்பீடில் தான் வருது. அடுத்து மணி திரும்பி வருகிறார். கை காமிச்சிட்டே வருகிறார். முடிச்சிட்டாரு கைஸ். அந்தரத்துல இருந்து வந்துட்டாரு. ஸ்பீடா போனா தான் அது கொஞ்சம் பயம். இல்லைன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. யார் வேணா போகலாம். அவ்வளோ அந்த ரைட் எலிகூண்டு அதை சொல்றாரு. நம்ம பட்ஜெட் பாசிட் போயிட்டு இருக்கான். ரொம்ப ஈஸியாக தான் போகிற மாதிரி தெரியுது. அவன் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியல கைஸ். அடுத்து வந்து நம்ம ஆசிப் டியூக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எலிகுண்டு 2வது ரைடா அப்படி போகிறாரு. गाइस நல்லா இருந்துச்சு. சைக்கிள் ரைடிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ரில்லா இருந்துச்சா? த்ரில்லா இருந்துச்சு. ஓகே நைஸ். ஓகே நல்லா தான் இருந்துச்சு. பயப்படாம ஓட்டலாம். எலிகுண்டில் மச்சான் போயிட்டு இருக்காரு. கீழே வர்றா. கீழே பாரு. நல்லா இருக்கா? டாடா இல்ல சஃபீர் வந்து ஈஸியா ஏறி சொன்னா சொன்னா அதான்
போகும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, வரும்போது அந்த இது அளவுக்கு தெரியல. ஆனால் கீழே பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. பயமாக தான் இருக்கு. ஓகே, ஆனா த்ரில்லிங்கா இருந்துச்சு, நல்லா அட்வென்ச்சரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போகும்போது கீழே பார்த்துட்டே போனேன், அப்பதான் தெரிஞ்சுச்சு. இப்போ கீழே பார்க்காம வந்து நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. மேல முடியும் பாரு, கீழே பாரு, கீழே பாரு, மேல பார்க்காத, கீழே பாரு. இது சென்டரில் ஸ்லோவாக தான் போகுது. இந்த அந்த இடத்துல தான், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெடல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சுத்தம்ல செயின் சுத்துற மாதிரி. இந்த இடத்துல ஃப்ரீயாக போகும். சஃபீர் அந்த அடுத்து இவர் வந்துட்டு இருக்காரு, ரோஹித் ப்ரோ வந்துட்டு இருக்காரு. சஃபீர் போயிட்டான் எண்டுக்கு. கீழே பாருங்க, இருங்க ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். கீழே பாருங்க எவ்வளோ கீழே இருக்குன்னு பள்ளம். இப்போ சஃபீரே தெரியல ஜூம் அவுட் பண்ணோன்னு. வராங்க மின்னல் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறார். பயமா இருந்துச்சு எனக்கும். கண்ணு மூடிட்டே கீழே பாக்குறீங்க, அதுதான் கண்ணாடி. ஆகுதா? பயமா ஆகுதா? நல்லா இருக்கு, த்ரில்லிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அங்க போகும்போது, கீழே போகும்போது பயமா இருக்கு. இல்ல, அப்புறம் அங்க இருந்து வரும்போது அதுவும் பாக்க சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே த்ரில்லிங். இங்க இருந்து கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் இதா இருக்கும். நான் இதுலயே போனா அது கரெக்டா போகும். யார் போறா? கீழே பார்க்கவும் பயமா இருக்கு. சேஃப்டி இருக்கான்னு பார்த்தா கீழே ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த பயம் மட்டும் தான் இருந்துச்சு. பட் பார்த்தா கீழே ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. கீழே கை விடுங்க மணி. சோலோவா வாங்க. சோலோ ஆளு பயம் இல்லாம ஜாலியா வந்துட்டாரு. எப்படி செகண்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் பயமா இருந்துச்சு, செகண்ட் ரவுண்ட் ஜாலியா முடிச்சிட்டாரு. ஜெயின் ஸ்பின் மோடு பட்ஜெட் பாசிட்டும் சஃபீர் எக்ஸ்ப்ளோரரும் இப்போ மாட்டிட்டு இருக்காங்க. சேஃப்டி பிகாஷன்லாம் ஆடும்போது கத்துறாங்களா கதறாங்களான்னு பார்ப்போம். சேஃப்டி பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ரோப் பாருங்க மேலே இழுத்துட்டு இருக்கு. எனக்கே டர்ரா இருக்குடா. அங்க பாருங்க செம ஹைட்ல இருந்து ரோப்பு, நீளமான ரோப்பு. ஆமா ஆமா, தண்ணி குடிக்காம போற இடம் கைஸ் இது. தின்னதுல வெளியே வருதா பார்க்கலாம் கைஸ். இதான் சேலஞ்சு. ஐயோ சரியான ஹைட்டு. அடுத்து 2 பேர் கிளம்புறாங்க. அடுத்து 2 யூடியூபர். அது புடிச்சுக்க, அப்படியே புடிச்சுக்க. அந்த ஆமா, அப்ப எங்களுக்கு அங்க வரைக்கும் இழுத்துட்டு போனாங்கண்ணே. ஓ மேல போ பாரு, இனிமே தான் இருக்கு. இதை விட ஹைட்டுக்கு போகணும்டா. நல்லா ஜூம் பண்ணி எடுங்க. ஆமா பேசிட்டு நல்லா இருக்கு. அவரு வேற இன்னும் இருக்கு, அங்க வாரு. இனி விடும்போது இருக்கு பாரு உனக்கு. குமாரே பயப்படா குமாரே. தப்பு பண்ணிட்டே குமாரு, அவசரப்பட்டு ஏறிட்டியே. பேச நல்லா பார்த்துட்டு இருக்கேன் நானு. அவசரப்பட்டு குமாரு. என்னடா இது வரைக்கும் போகுது எனக்கு. அங்க இருந்து விடு. இப்ப விடுறா பாப்பா. இப்ப பாரு, இப்ப விடுறா பாப்பா. பயம் தெரியுது. மச்சானோட மூச்சு இறங்கும் போது
அந்த விடும்போது தான் ஒரு தில்லு வரும். இந்த ஹைட்ல தான் மூச்சை இழுத்து விட்டுக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேங்க. எப்பவும் மணி தான் ஃபர்ஸ்ட் போவாரு, இப்ப அவர் லாஸ்ட் அனுப்பி இருப்பான். என்ன பண்றது, எல்லாத்துக்கும் கழுவிட்டாகணும், நம்ம மட்டும் ஆரம்பிக்க மாட்டோம். ஓ தத்துவம் சொல்றது கேட்டுக்குங்க. தம்பி வெளியே வந்து தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது, பொண்ணு நின்னா நீ ஆட்டமா ஆடுவியா நீ? அந்த ஹைட் வரைக்கும் இழுக்கிறாங்க கயிறை. கவிதை ஜெயம் ரவிண்டு கோடி அறிவு கொட்டுதுன்னு பாட்டு பாடிட்டு இருக்கான். யாரா நீ? இப்ப ஜூம் பண்ணுவோம் பாரு. ஹைட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. போயாச்சு, ஹைட்டுக்கு போயாச்சு. என்ன மணி மச்சான் பயம் தெரியக்கூடாது, கண்ணாடியா? நான் ஜீப் லைனுக்கு ரெடி ஆயிட்டோம். மேல போகணும். பே ஏரியா முடிச்சுட்டு இங்க வரோம். இப்ப பாருங்க அது எங்க இருக்குன்னு பாருங்க. இப்ப இங்க போறோம் ஜிப் லைன். இந்த ஜிப் லைனில் ஏற ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டில் தான் இருக்குது. நம்ம மூச்சு வாங்கிட்டே ஏறிக்கிட்டு இருப்பால, நல்லா உக்காந்துட்டேன் ஏற முடியாமல். 68 hours. தெரியல, தள்ளி விட போறான் தெரிஞ்சு போச்சு. மாதிரி கீழே அங்கே குட்டி குட்டியாக தெரியுது, எல்லாம் குழந்தைகளாகும், எல்லாம் எறும்பு மாதிரி தெரியுறாங்க. நம்ம பசங்க போயிட்டாருங்க எங்கேயோ. போலாம். சபீரா இருக்கே இருக்காமா? ஐயோ பார்த்தாலே பயமா இருக்கு. ஸ்பீட் வந்துட்டு இருக்கான். தள்ளிக்கிறடே. கைஸ் செம்ம ஹைட்டாக இருக்குது. லாக் போட்டாங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆசிக்க. போட்டு சைடு உலகேஷில் உள்ள போயிட மாட்டீங்க. புரியல. கேஜி किधर है? 75 फर्स्ट लाइन ओके. नीचे डाउन. ये एदरा पुड़ी है. डाउन. आहा. கைட்டா ஸ்டெப்பு बहुत डर नहीं भैया, थोड़ा डर था ना. स्पीड थोड़ा ज़्यादा, बहुत ज़्यादा नहीं. रिटर्न ரவுண்டா போகணும் போல. அப்படியா?
நீ போய் ரெண்டாவது ரவுண்டு கைஸ். ஃபஸ்ட்டு வந்து மெயின் ரோப்பு, அப்புறமா ஸ்மால் ரோப்பு. கரெக்டாக மாட்டேங்க பையா. वेट लिफ्ट वेट चेक करें ना 65 75 वेट चेकिंग ना ஆட்டி விடுறே கை முடிச்சு விடுறேன். சூப்பரா இருக்கு. செத்தாங்க எனக்கு தெரிஞ்சு அடி விழுவில் எடுக்கிறேன். ஆஷிக்கும் ரோஹித் ப்ரோவும் வராங்க. செமாஃபோர்ஸ்ல வருதுங்க வண்டி. இதே மாதிரி தான் நமக்கு வந்தது. செத்தாண்டா கோப்ரோலே வராரு பாருங்க. கோப்ரோ பாரு இங்க வந்து டம்முன்னு அடிக்கும் பாருங்க. ஒரு அங்க வரும்போது அடி விடுமா. ரொம்ப கூலிங் கிளாஸ் போட்டு கூலா வந்துட்டு இருக்கான். அடிப்பொடி அருமைடா. வேற லெவல்ல பக்காவா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. எப்படி இல்லனா சோனி டிஜிட் ஆடி ஆட்டி விட்டானுங்க வயர. நான் என்னடா ஆச்சுன்னு தெரியாம சர்ப்ரைஸ் நான் இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆனா இது சர்க்கிள் அதுலயே நம்மளுக்கு பயம் போயிருச்சு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. ஓகே ஹெல்மெட் கொடுங்க. ஓகே, என்னை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக விட்டாங்க பசங்க. எப்படி இருந்துச்சு? சொன்ன எடுத்துக்கலான்ட்டு பிடிக்கணும். போன்ல எடுத்துக்கணும். 70 பாருங்க, மணி இன்னும் அந்த இதுல இருந்து வெளியே வரல. அதை பத்தியே பேசிட்டு இருக்காரு. அந்த ஜிப்ல நிறுத்துறத சொல்றேன். இப்போ சொல்லுங்கப்பா. மக்கா மக்கா ஓ சரி சரி. ஆள் தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இதான் பயமா பாம்பு பாம்பு. அட்டாக்குட்டி டோசர் போட்டு 2 வண்டி இருக்குதா? இல்ல இல்ல மேஜிக்கல் ஷோ. நல்லா வெளிச்சம் இருக்கு. கை எடுத்து விழுந்துருச்சு. இவரும் கீழே போடுறாரு ஆளு. கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பக்கம் போற மாதிரி
வழி இல்லடா. ஓ சும்மா இது ஒரு ரூம். இல்ல மச்சான், இல்ல நோ ஆமாடா, கதவா? வாவ், ஆமா வைபா இருக்கு. எங்கடா சுத்துது? இது சுத்துதா? வண்டி எப்படி நிக்கிற மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டதான் முடிச்சா போடாமா? குத்துது சார், குத்துது. மூஞ்சிலே காத்தடிக்கிறாங்க. வெட்ட கொதிப்பே பபிள் சொல்றாங்க. இது வந்து கொஞ்சம் சிம்பிள் ரைடு தான். சிம்பிள் ரைடு தானாமா? ஆமாம். நம்ம டிரைவர் வந்து கூட தான் வராமா. 3 பேர் போகிற ரைடு இது. நம்ம மணியும் நம்ம டிரைவர் வராங்க. மணி போறான் பாருங்க. கீழே காட்டுற கீழே உண்மையாலுமே நல்லா இருக்கு. கீழே பார்த்தா சூப்பரா இருக்கு. மணி சும்மா இருக்கு. மணி ஒத்த கையில பிடிச்சிட்டு வரண்டா. நம்ம பாஸ் மணியோட செகண்ட் ரைடு. கீழே பாருங்க, ஃபுல்லா ரிவரு. கீழே பாருங்க ரிவரு. அதுக்கு கையாக்கிங் போகணும். ஸ்லோவாக தான் போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்லோவாக தான் போகுது. அந்த அளவுக்கு பெரிய த்ரில்லிங் இல்லை. நல்லா இருக்கா மணி ரைடு எப்படி இருக்கு சொல்லுங்க மணி? பக்காவாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஐ எம் லக்கி பாஸ்கர். பாஸ்கர் எப்படி இருந்துச்சு பஸ்? போக போய் எல்லாமே த்ரில்லிங் கம்மியா இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு 2 சான்ஸ் கிடைச்சது, அதெல்லாம் நாங்கள் தான். மச்சான் எப்படி இருந்துச்சு? நல்லா டக்குன்னு முடிஞ்சு, அவ்வளோ காலம் பயமா இல்லை. டோட்டலாக வந்து 21 அட்வென்ச்சர் இருக்கு.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 வந்து அங்கே முடித்தோம், 3 வந்து இங்கே முடித்தோம். ஸோ டோட்டலி 7 முடித்தோம். இதில் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது என்னது பாசித் நீயே சொல்லு. அந்த பெரிய ஊஞ்சல் மாதிரி இருந்துச்சு, அது பேர் என்னன்னு தெரியல. அதான் அது ஜெயண்ட் ஸ்விங். ஜெயண்ட் ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சுன்னா அது காரணம் என்னன்னா பின்னாடி இழுத்துட்டு போனாங்க கைஸ். விடும்போது டப்புட விட்டாங்க ஒரு செகண்ட்ல, அதுதான் பயமா இருந்துச்சு. அப்புறம் சைக்கிள் ஓட்டுறது ஓரளவுக்கு ஆமாமா, சைக்கிள் ஓட்டுறது நல்லா இருந்துச்சு. ஜிப் லைன்ல ஜாலியா போலாம். ஆமாமா, ஜிப் லைன்ல போலாம். இப்போ போனது குழந்தைங்களே போலாங்க. ஆமாமா, இப்போ போனதெல்லாம் குழந்தைக்கு போலாம். 17D பத்தி என்ன நினைக்கிற? 17D அதுவும் குழந்தைங்க போறதுதான். ஆமா, பயமெல்லாம் இல்லை, ஆனா கண்டிப்பா இங்க வந்துட்டீங்கன்னா போகணும். சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, அப்புறம் அதுல கோஸ்ட் ரூம்னு சொல்லி ஒரு ரூம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஃபன்னுக்காக ஜாலியா இருக்கும், சீரியஸா பயமெல்லாம் இல்லை. நல்லா இருக்கும். வீடியோ எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஃபேமிலி குறித்து அலையாம ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கிறோம், சேவோட இருக்கணும் அப்படின்னா பாகி மவுண்டன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இன்னும் கிளைமேக்ஸ்ல வரல, இப்போ தான் இன்ட்ரோல் தான் வந்து. ஆமா, இதை போயிட்டு இன்னும் ஃபுல்லா போயிட்டு டீட்டெயிலா சொல்றேன். ஆமா, பயமா இருக்காதா? சவுட்டு பெடல் பண்ணு. பெடல் பண்ணு, பெடல் பண்ணு, பெடல் பண்றா, பெடல் பண்றா. மதுரைக்காரனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியல. சுத்தி சவுட்டு அந்த தொங்கும் மதுரைக்காரர் இல்ல உசுரம்பட்டி காரணமா என்னது காலை அடக்கு வேணாமா? சரி பரவாயில்ல. போலாம் ரைட். அடி வாந்தி எடுக்காம இருந்தா சரி. அவனா வாந்தி எடுக்க போறது. லைனா எல்லாரும் வந்து கமெண்ட் கொடுங்க. எல்லாம் லைனா வந்து கமெண்ட் கொடுங்க வாங்க. சஃபீரே பாசிக்கு லொப்பிக்கா சஃபீர் ஜி எப்படி இருந்துச்சு? ஐயோ இதுக்கு என்ன ஆயிடுச்சு கைஸ்? உளுந்துராம என்ன போய் ஏதோ நடக்கும். வாசித்து போய் உங்களுக்கு வேண்டு எதுக்குடா படி இருக்கு? அங்கதான் படி இறங்கு. ஐயோ எப்படி இருந்துச்சு பாஸ்? வேற லெவலுங்க.
வரத்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல காலு கீழே தான் இருந்துச்சு. லாஸ்ட்ல வண்டி நிறுத்தும் போது கால் எங்க இருக்குன்னே தெரியலைங்க. ஐயோ எனக்கு இங்க பிடிச்சிக்கலாம் செஞ்சிருச்சு. மச்சானோட கண்ணை பாருங்க. ஐயோ மச்சானோட கண்ணே ரெட் ஆயிருச்சு. ஏதோ சரக்கு படாத போட்ட மாதிரி இருக்கு. எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஹெல்மெட் வந்து இங்க நெரிச்சிட்டு நின்றுருக்கு. இவனெல்லாம் கத்துறானுங்க, நான் அமைதியா இருக்கிறேன். பாசித்து பார்த்து பாசித்து அசையவே இல்லை. என்னன்னு சொல்ல, ஆனா ஹெல்மெட் ரொம்ப ஆனா தலை இது யார் சுத்தினாலும் மயக்கம் போட்டு வந்துருவாங்க பெண்கள். யாரா இருந்தாலும் ஆமா ஆமா. பெண்கள்லாம் வரக்கூடாது. இது பாருங்க guys, கண்டிப்பா எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணி ஆகணும். கைரோஸ்கோப், ஹியூமன் கைரோ. அது சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சது. ஆமா, நேம் பாத்துங்க, ஹியூமன் கைரோ பெஸ்ட். சாப்பிட்டீங்கன்னா வாந்தி எடுக்கிறது கன்ஃபார்ம். அடுத்து அடுத்து மாடு. மாடு புல். மதுரைக்காரர் பிடிக்க போறாரு மாடு. ஜல்லிக்கட்டு அடக்க போறாரு. நான் பிடிக்கிறேன், என்னையே பிடிக்கணும் ஒரு ஆறு. யாருக்கு அடங்காத கால வாசி, மதுரை வாசி. அடே வாங்க வாங்க. ஓ காயா கா மூஞ்சே தெரியல. எப்படி சுத்ததான் போகுது. எல்லாம் சுத்தமாவே இருக்கு, தலை சுத்தலையா? மாடு புடிபட்டது. பத்தாது, அவர் பீமா ஃபிட்னஸ், அவருக்கு எல்லா பவரும் ஏத்தி போடுங்க. கொம்ப போடுறா ஃபர்ஸ்ட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பீமா விட்டு தெரிஞ்சுக்க போறான்னு நினைக்கிறேன். பீமா விட்டு போகிறார். இல்ல கயிறை மட்டும் பிடிங்க. தோத்து விட்டார். எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் பாஸ் இதனால கண்டிப்பா முடியாதுங்கிறேன். பாஸ் இது நீ என்ன நினைக்கிற? ரெண்டு கையும் மாத்தி மாத்தி புடி. ஸ்டார்ட். ஆளு பாதி சாந்துட்டான், பாதி சாந்துட்டா முடியும். எனக்கு ரவுண்டு நிறைய கொடுத்து கீழே தலை சுத்த வச்சுட்டாங்க. ஆமா ஆமா. அடுத்து உண்மையான மதுரை காளை. அடக்கிறது கை தப்பு இல்ல, ஜல்லிக்கட்டை அடக்குற, ஜல்லிக்கட்டை உண்மையாலுமே அடக்கக்கூடிய. ஹெல்மெட் 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 ஹெல்மெட். அங்க பிடிக்க கூடாதாமா, பிடிக்கும் பல்ல உடஞ்சிரும். ஸ்ட்ரைட்டா உட்கார்றோம். படுக்காத. அப்படி அப்படி. பல்ல உடஞ்சிருமாமா. இல்ல, உண்மையான காலை அடக்கிறானா பாப்போம். முடியும். விடாத 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 விடாத. புடி 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 புடி. மாடு புடி மாடு. மாடுக்கு முதல் பரிசு, வீரருக்கு 0. ஃபைனலி ஆஷிக் போறான். அதான் ஆஷிக்கும் கண்டிப்பா நிலைத்திருக்க வாய்ப்பில்லை. என்ன ஏறதுலே தோத்துட்டான். ஆஷிக்கு நார்மலாவே தலை சுத்தம், இவன் சுத்தம் சுத்துறான். புடி 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 புடி. விடாத 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 விடாத. கமான், நீ யார்?
டான் காமி. மணியை பீட் பண்ண முடியல நீ. புடி 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 புடி. மாடு புடி மாடு இல்ல, வீரர் தோத்து விட்டார். மாட்டுக்கு இன்னொரு பரிசு. காய்ஸ், அடுத்து ராக்கெட் எஜெக்ஷன். இதுல கொஞ்சம் கஷ்டமானதுல இது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்ஜெட் பாஸுக்கு போறோம். என்னதுடா ஆசிக்கு? ஏதோ நிக்குது வேற. என்ன கத்தவே மாட்டேங்கிறான்? கத்து. என்ன அசால்ட்டா பேசுறான்? ஆள் ரெடி ஆயிட்டு இருக்காரு காய்ஸ். ஜம்ப் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஆளுக்கு கால்குள்ளெல்லாம் வச்சு உள்ள விட்டு எடுக்கிறாங்க பெல்ட்டை. காய்ஸ், பறக்குறோம். சொல்லு மை. மணி கீழே வர மாட்டா. மணி கீழே என்னமோ தொங்குதுடா. என்ன மணி கீழே வர மாட்டா. நமக்குலாம் ரெண்டே வந்துச்சு. மணி 4 டைம் போயிட்டு மேல. கோயம்புத்தூர் போயிட்டு வராரு. இது என்னப்பா இவனோட பண்ணு தனி விதமா இருக்கு. நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். நம்ம 2000 ரூபா புக் பண்ணோம்ல, அதில் வந்து நமக்கு இந்த டீயும் ஸ்நாக்ஸும் தராங்க. ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்நாக்ஸு, அப்புறம் ஒரு டீ. டீ பார்த்தீங்கன்னா இது சைனா டீ தான். ஆமாம், கேரளா நிறைய இடத்துக்கு சுற்றிட்டோம். சைனா டீ தான். பழம்பொரி, அப்புறம் பஜ்ஜி. இது என்ன பிரெட் பஜ்ஜி. ஓகே, நல்லா தான் இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. டீ தான் நல்லா இல்லை, மிச்சம் ரெண்டுமே டேஸ்டா இருக்கு. அப்புறம் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போகிறோம்? கயாக்கிங் போகிறோம், இல்லைன்னா குளிக்க போகிறோம். ரெயின் டான்ஸ் போகிறோம். அது ரெண்டில் ஏதோ ஒன்று போக போகிறோம். ஆமாம், சரி பார்க்கலாம். மணி டீ எப்படி இருக்கு மணி? சொல்லுங்க மணி. டீ வந்து பச்சை தண்ணிலாம் இருந்தது காய்ஸ். எனக்கு சக்கரை தண்ணி மாதிரி இருந்துச்சு. சக்கரை தண்ணியா இருக்கு. அதெல்லாம் இது நம்ம கோல்டன் கலர்ல தெரியும் இந்த வெயிலுக்கு. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். 2000 ரூபா பேக்ல இதெல்லாம் இன்க்ளூடிங் வருது. சக்கரை தண்ணியை குடிக்க போறோம். எங்கடா மணி? ஏன்னா மண்டையில பனி, மண்டையில ஸ்னோவா இருக்கு. மாடசாமி ரெயின் டான்ஸ். இப்போ நம்ம ஷாப்பிங் ஆசிக்கு ஆட போகிறார். குளிர் மலைச்செடிகள் மாதிரி, மலைச்செடிகள் மாதிரி, மலைச்செடிகள் மாதிரி. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நல்லா கோர்ஸா வருது, இப்போ கூலிங்காவும் இருக்கு. நடிக்கிட்டே வராங்க. சொல்லுங்க எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்?
கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள இறங்குது. உங்களுக்கு சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஓடுங்க பாஸ். ஆசிக்கிறமா வண்டா காலையில இருந்து குளிக்கவே இல்லை, பாடி ஃபுல்லுமே டேன் ஆயிடுச்சு. இப்பதான் குளிக்கவே செய்யறோம். டான்ஸ் ஆடுங்க. நிலைமை என்னமோ பேசிட்டு இருக்கா. பாட்டு மட்டும் தான் நல்லா போடல, துபாக்கூரா போட்டுருக்காங்க. நல்லா பண்ணா டயர்லாம் ஒன்றும் வெடிக்கல, டேங்க் வெடிக்கிறது. பெட்ரோல் டேங்க் இல்லையா, யூரின் டேங்க். கைஸ், காலையில இருந்து நாங்க வரோம். காலையில 1 மணில இருந்து நாங்க இங்க தான் இருக்கோம். பாக வரும்னு பார்க்க இன்னும் வரல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6:30 ஆச்சு. இப்போ வந்து பாகு எல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்டு நாங்க நைட் டான்ஸ்ல குளிக்கும் போது தமிழ் பாட்டு குத்துப்பாட்டுலாம் எதுவுமே போடல, இப்பதான் போடுறாங்க. பசங்க அதனால வருத்தப்படுறாங்க. எனக்கு என்னன்னா, நான் என்னதான் குத்துப்பாட்டு போட்டாலும் நான் டான்ஸ் ஆட மாட்டேன். பாசித் வந்து ரொம்ப இதெல்லாம் இருக்கான். சொல்லு. இல்லைங்க, டான்ஸ் ஆட அதெல்லாம் இல்ல, லவ் சாங் போட்டுருக்கானுங்க. எல்லாம் பாய்ஸா இருக்கிற லவ் சாங்க போட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க. இதை கப்பல்ஸ் இருந்தா நாங்க ஆடுவோம். நீங்க ஆடுவோம். நீங்க உனக்கும் பிரச்சனை இருக்கீங்க, உனக்கும் பிரச்சனை. அப்போ சரி சரி, பாகு வந்துச்சா அப்படின்னு கேட்டா பாகெல்லாம் ஒண்ணுமே இல்லை. காலையில மட்டும்தான், காலையில வந்தாதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பட்ஜெட் பேசி சொல்றோம், காலையில இருக்கும் அப்படிங்கிறோம். டிசம்பர் மாதம் காலம் காத்தால எப்படிங்க டிசம்பர் மாசத்துல லிஸ்ட் இல்லாம இருக்கும். காலையில பார்க்கலாம். இது வந்து பார்ட் 1 ஒரு வீடியோ பார்ட் 2 தான் இருக்கும். இது பார்ட் 1. இந்த பார்ட் 1 முடியல. கயாக்கிங் நான் வேணா 2 மணி நேரம் வீடியோவா போடுவேன். ஆமா ஆமா ஆமா. இவரோடது வந்து பட்ஜெட் இதா இருக்கும், என்னோடது வந்து என்னோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அவ்வளவுதான். தட்ஸ் இட். பாஸ் தினமா சொல்ல போறாங்க கைஸ். கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க கயாக்கிங் போலான்னு இருந்தோம். அது பேர் என்னது? கயாக்கிங் போலான்னு இருந்தோம். ஆனா இப்போ கேன்சல் பண்ணி காலையில போய்க்கலான்னு இருக்கோம். இப்போ வந்து நாங்க ரூமுக்கு போறோம். ரூம் எங்கேயோ இருக்கிறதுனால எங்கன்னு தெரியல, ஒரு ஜீப்ல எங்களை கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் ஒரு டேக் கொடுத்துருந்தாங்க. காலையில சொல்லியிருந்தாங்க பிங்க் பச்சை சீல்டு. இது வந்து ரூம்ல ஸ்டே பண்ணுது. இது பிஞ்சா மாத்திக்கலாம்னாங்க. நாங்க தண்ணியில ஆடி ஒண்ணுமே ஆகல பாருங்க. நல்லா இருக்கு. ஆனா ஜஸ்ட் பேப்பர் தான். பேப்பர் தான் நல்லா இருக்கு. அதெல்லாம் குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. இவன் வேற பாருங்க, ரோப்ல போறது பார்த்து அவங்களே கத்தல, நீ எதுக்குடா கத்துற? சரி சரி, இருக்காரு. மனுஷனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். மனுஷனுக்கு இப்போ வந்து நாங்க ரூமுக்கு போக போறோம். அதை நாங்க போயிட்டு மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு
மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜீப் வரும். அப்புறம் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு காட்டுறோம். இந்த மாதிரி பைத்தியக்காரெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலைங்க. சரி இப்ப பேசு, அவன் பேசி முடிச்சான். வெறியா இருப்ப வா ப்ரோ போலாம். ஏன்டா ஏய் இப்படி கை வைக்காத, குரங்கு மாதிரி இருக்குடா. என்னடா பண்றது? கேஜிஎஃப்னா யாச சொல்ல விட்டா பேசிக்கிட்டே இருப்பானுங்க. வாங்க guys போயிடலாம். ரூமுக்கு போறாங்க. நான் போலாம் வாங்க. சரி போலாம். இப்ப கடல் நின்று ராக்கி பாய் மாதிரி இந்த சமுத்திரம் என்னோடது நின்று இருக்கியா? ஒரு வாட்டி நான் சொல்லிக்கிறேன் கைஸ், ஃபாகி மவுண்டன்ல ஃபாக் தெரியுதா இல்லையா? பின்னாடி மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க, தெரியுதா இல்லையா? அது இருட்டா இருக்கனால ஃபாகா இருக்குன்னு நினைக்காதீங்க, ஒன்றும் கிடையாது. தூரத்துல இருக்கிறதுனால அப்படி தெரியுது. படகோட்டை எந்த 8 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. விழுந்தீங்கன்னா அப்புறம் எவனா காப்பாத்துவாங்க சொல்லு. அதுக்குதான் போய் வச்சிருக்காங்க. ஒரு சென்னை, ஒரு ராமநாதபுரம், ஒரு பக்கா கோயம்புத்தூர், இன்னொரு பக்கா கோயம்புத்தூர், எல்லாம் சேர்ந்து ஒரு கேங். சென்னை வந்து மிஸ்டர் ஆசிப் ப்ரோ. இது மதுரை, எந்த ஊர் அது? உசிலம்பட்டி. ராமநாதபுரம் சிங்கைக்குட்டி. ராமநாதபுரம் கோயம்புத்தூர் தானே? இல்ல ராமநாதபுரம் கோயம்புத்தூர் கரும்புக்கடை. சவுத் தமிழ்நாடோட ஸ்பெஷல் கரும்பு கடை. கரும்புக்கடை கரும்பு கடை ஆத்துப்பாலம். கரும்பு கடை சந்தக்காரன். கரும்பு கடை டான். பிறந்தது மட்டும் ஒட்டப்பாலம். அப்ப உனக்கு அதான்டா வரும். கேரளா பாய். இங்க என்னையோ அதை சொல்லுங்க. அப்ப என் சொந்த ஊரு இதுடா. ஆமா 7:30 மணிக்கு சோறு போடுவான்னு வெயிட் பண்றோம் கைஸ். இங்க வேற போட்டிங் வேற மூடி வச்சிருக்காங்க, ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்கு. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் கைஸ்? சாப்பாடு ரெடியாமா? 7:23. 7:30 மணினாங்க. 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. எப்படி வெயிட் பண்ணோம்? நம்ம ரூமுக்கு போறதுனா பட் நாங்க போய் மேனேஜர் சொல்லும்போது மதியானம் பிரியாணி சூப்பர். ஒரே நிமிஷம் நான் பேசுறது போடாரு. அவர் என்ன சொன்னாரு, நாங்க வந்து 7 மணிக்கு போய் கேட்டோம், 7:30க்கு ஃபுட்டு ரெடி ஆயிரும், அதனால சாப்பிட்டே நீங்க ரூமுக்கு போய்க்குன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் எடுத்த விளாகெல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு போகிறோம். எங்கள் டின்னர் பேலஸ் வந்து இதுதான், இதுக்குள்ளே தான் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். வெளியேருந்து அவ்வளோதான். மத்தியானம் லஞ்ச் ரிவ்யூ கேட்டுருப்பீங்க, டின்னர் ரிவ்யூ இப்போ சொல்லுவோம். அது இந்த வடப்பு மணி தான் என்னது வடப்பு மணி தான் ஃபன்னாக ரிவ்யூ சொல்லுவார், நீங்கள் பாருங்கள். கைஸ் பசங்க எல்லாருமே உட்காந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குஸ்கா, சப்பாத்தி இருக்கு, கோழி குருமா, வேற கப்பு, அப்புறம் புரோட்டீன் 65. அவ்வளோதான். முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் ஜீப் வரத்துக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜீப் வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு கொண்டு போய் விடுவாங்க. வந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய பாலு மகேந்திரா அப்படி கையை அப்படியே வச்சிருப்பாரு. ஜீப் வந்துருச்சு. ஜீப்புக்கு வெயிட் பண்ணால் ரூமுக்கு போக வேண்டியதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜீப்புக்கு வெயிட் பண்ணால் ஜீப் வந்துருச்சு. அடுத்தபடியே ரூமுக்கு போகிறதான். ஏறு ஓ இறங்குறோம் கைஸ். ஃபாகி மவுண்டன்லேருந்து ஜீப்பில் நாங்கள் இறங்குறோம், பாலு மகேந்திராவில். ஸ்பீடா மீட்டர் பாருங்க, பச்சை கலரில். ஃப்ரண்ட்டில் எந்த லைட்டும் எரியல, இது மட்டும்தான் எரியுது டேஷ்போர்டில். ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் ரூமுக்கு. இங்கே பாருங்க, யாருமே இல்லை பாருங்க. ஏதோ ஒரு காட்டுக்குள்ள மாதிரி போயிட்டு இருக்கோம் நாங்கள் ரூமுக்கு. காட்டுக்குள்ள தான் கைஸ் எங்களோட ரெசார்ட் இருக்கு. கைஸ் எங்களோட ரெசார்ட் வந்துட்டோம். தெரியுதுங்களா டென்ட்டு? அதான் நாங்கள் தங்க போகிற டென்ட்டு. ஏதோ ஒன்று பேச வேண்டியதுதான். கலர் கலராக இருக்கு பாருங்க எங்கள் டென்ட்டு.
எங்கள் ஜீப் வந்துருச்சு கை, எங்கள் பெண்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த ஜீப்பில் தான் வந்தோம். என் ஓல்டு வெர்ஷன் மகேந்திரா தாரில் வந்திருக்கோம். ஏமாச்சான் ஓல்டு வெர்ஷன் மகேந்திரா தார் தானே இது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வெளிச்சத்துலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. டேய் பேசும்போது யாரா இவன்? ஏண்டா நீ பேசணும், நான் ஏன்டா நான் சொல்றா பேச பேச. ஓ கஷ்டம். அப்படியே மச்சான் 360 டிகிரி அப்படியே. அவ்வளோதான் இருக்கு, 360க்கு அவ்வளோதான் இருக்கீங்க. நிற்கிறார் ரஜினிகாந்த், நிற்கிறாரு கை கட்டி. நம்ம டென்ட் எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன் கைஸ். போயிட்டு இருக்கேன் கைஸ். இங்கே வந்து எல்லா டென்ட்டும் க்ளோஸில் தான் இருக்கு, விச் மீன்ஸ் ஆளுங்க வந்து கம்மியாக தான் இருக்காங்க. கைஸ் நம்ம டென்ட் வந்து பாருங்க, நான் டென்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ரெண்டு கைஸ். இங்கே வந்து மிஸ்ட் இல்லை, மிஸ்ட்டுக்கு பதில் நிறைய பூச்சி இருக்கு. மிஸ்ட் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் தனியாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மேலே காமிச்சது வந்து ஃபேமிலிகள்லாம் வந்தீங்கன்னா அங்கே, பசங்க வந்தால் கொஞ்சம் தனியாக ப்ரைவசியாக இருக்கும். இங்கேயும் வியூஸ் ஓகே தான், அங்கே ஃபுல்லு இருட்டாக இருக்கிறதுனால வருஷம் தெரியல. நமக்காக ஒரு ஊஞ்சல் இருக்குது அண்டு பூட்டி வச்சுருக்காங்க கைஸ். உட்கார்ற இடம் இருக்குது, இங்கே வச்சு சூப்பராக vlog பண்ணலாம். என்ன காலையிலாம் அழகாக பேசலாம், எல்லாமே சொல்லலாம். வந்தோடனே பசங்க வேலைய ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு கப்பலாக வந்தீங்கன்னா பாருங்க, 2 பேர் கப்பிள்ஸாக உட்காந்துருக்காங்க. கப்பல். இதுல யார் பொண்ணு, யார் பொண்ணு யாரு பையன்? டே அந்த மாதிரி ஆளு பொண்ணா இருந்துச்சுன்னு வச்சுக்க, இந்நேரம் கொத்திட்டு போயிருப்பாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூம் கொடுத்துட்டாங்க, டென்ட்டு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஒரு 3 பேர் தூங்கலாம். நாங்கள் கூட வீடியோ பார்த்துட்டு 2 பேர் தான் தூங்கலாம் நினச்சோம், ரீல்ஸை பார்த்துட்டு. பட் இதில் 3 பேர் தூங்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, ஹைட் இருக்குது, தூங்குறதுக்கு வசதி இருக்குது. என்ன திரும்பியில படுக்க முடியாது, 2 பேர்த்துக்கு நல்லா இருக்கும். ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து எல்லாத்துக்கும் காமன் தான். ப்ளஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல லைட்டு, ஃபேனு வேணா ஃபேனு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே தாங்க, சூப்பர் தான். 3 பேர் ஜாலியாக படுக்கலாம், கதை பேசிட்டே படுக்கலாம். ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது தங்குறதுக்கு. அண்டு நம்ம பசங்க பாருங்க, வந்தோடனே ஜட்டியில் காய போட்டாரு. கைஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து சேஃப்டியாக வந்து மேலே வந்து நான் காமிச்சிருந்தேன்ல அந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க. பசங்களோட வந்தீங்கன்னா ஃபுல் ப்ரைவசியாக இருக்குது, இல்லை கப்புள்ஸுக்கும் வந்து இந்த ப்ரைவசி கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாட் பேட் அட் ஆல். அண்ட் பிளேஸும் சூப்பரு. மிஸ்ட்டு மட்டும் இல்லைன்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். மிஸ்ட்டு மட்டும் இருந்துச்சுன்னா இதுக்கு 2500 5000 கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 8 மணிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, நான் 9 மணிக்கு வராங்க. ஸோ 9 மணி ஆயிடுச்சு, கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க கைஸ் போகலாம். ஆமாம் கைஸ், கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆளு வராரு, நெருப்பை பற்ற வச்சுட்டு இன்னும் மூத்திக்கிட்டு இருக்காரு நெருப்பு. நான் ஷூவை காய வைக்கலான் இருக்கேன் லைட்டா. ஷூவை காய வச்சுட்டு இருக்கோம். டென்ட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரு அரை மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. இப்போ பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபயர் கேம்ப் ஆரம்பிச்சு. போயிட்டு என்ன பண்ணுறோன்னு தெரியல, சும்மா வேடிக்கை பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரம்.
மணியும் ஆஷிக் காணாம போயிட்டாங்க, எங்க போனாங்க தெரியல. போலாம், பார்த்துட்டு இருக்கலாம், சும்மா நெருப்பு பார்த்துட்டு இருக்கோம். இதோ இங்கதான் நின்று இருக்காங்க. கைஸ், இன்னைக்கோட இந்த ஃபாகி மவுண்டன் டே 1 முடிஞ்சு.